ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 63 நாயன்மார்களில் இறைநிந்தனை செய்தவர்களுக்கு பாடும் புகட்டி அதன் மூலம் தாய் சமயத்தை காத்தவர்களில் இரண்டாவதாக வரக்கூடிய தண்டியடிகள் நாயனார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தண்டியடிகள் நாயனார் சோழ நாட்டில் திருவாரூரில் வாழ்ந்து வந்தார். இவர் பிறவிலேயே குருடர். திருவாரூர் திருக்கோவிலிருந்து மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் கமலாலயா திருக்குளத்தில் தான் இந்த தண்டியடிகள் தினசரி நீராடி விட்டு அங்கே கோவிலுக்கு சென்று தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி புட்டிடங்கொண்டீசர் சந்நிதியை சென்று வழிபடுவார். இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய பேர் புட்டிடங்கொண்டீசர் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய சுவாமியினுடைய பெயர். இந்த தண்டியடிகள் ஒரு முறை கமலாலய திருக்குளத்தில் அயல் மதத்தவரான சமணர்கள் ஆக்கிரமித்து சமண பள்ளிகளும் அமைத்திருப்பதை கேள்விப்பட்டு அதனால் அந்த திருக்குளத்தினுடைய அளவு குறைந்து போயிட்டு அப்படிங்கிறத கேள்விப்படுறாரு. அதனால் அந்த தண்டியடிகள் அந்த குளத்தினை அகலப்படுத்த முடிவு செய்துவிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த குளக்கரையில் ஒரு குச்சியை ஊன்றி அப்புறம் அந்த குளத்தினுடைய எந்த இடத்துல ஒரு அகலப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல குளத்தில் ஒரு குச்சியை ஊன்றி அந்த 2 குச்சியை இணைத்து ஒரு கயிறை கட்டிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குளத்தில் போய் வெட்டி அதில் வரக்கூடிய அந்த மண்ணெண்ணெயெல்லாம் எடுத்துன்னு அந்த கயிறை பிடிச்சிட்டே மேலே ஏறி அந்த குளக்கரையில் கொட்டுறாரு. இவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி இந்த 2 கம்பை நட்டு அதில் கயிறை கட்டி அதன் மூலம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த சமணர்கள்லாம் இவர்களை பார்த்து ஏளனம் பண்ணுறாரு. கூடானாகி உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் சொல்கிறாரு. உனக்கு கண் இல்லாத உனக்கு அவர் கையில் வச்சிட்டு இருக்காரு இல்லையா அந்த மண்வெட்டி, அந்த மண்ணை எடுத்துன்னு வரக்கூடிய அந்த ஒரு கூடை மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பிடிக்கி தூக்கி எறிஞ்சுடுறாராம். அப்போ தண்டியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனக்கண்ணால் நான் அந்த ஈசனை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கண்ணால் நான் வேறு யாரையும் நான் பார்க்க விரும்பலை. அதனால் இப்போது எனக்கு கண் அந்த சிவபெருமான் எனக்கு கண்ணை கொடுத்துட்டா நீங்கள்லாம் என்ன பண்ணுவேல் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த சமணர்கள்லாம் என்ன சொல்கிறாரா, உனக்கு உன்னுடைய சிவபெருமான் கண்ணை கொடுத்துட்டானாக்கா நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளாம். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த தண்டியடிகள் அந்த சிவபெருமானை மனமுருக வேண்டுறப்போ அன்னைக்கு கனவுல சிவபெருமான் தோன்றி உனக்கு நாளைக்கு கண் பார்வை கிடைத்து விடும், ஆனால் அந்த சமணர்களுக்கு கண் பார்வை போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அருள் புரிஞ்சுறாரு. அதே மாதிரி அந்த சோழ மன்னனுடைய கனவுலையும் போய் சிவபெருமான் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி தண்டியடிகளுக்கு இந்த சமணர்கள் செய்கின்ற இடையூறுகளை எல்லாம் பற்றி சொல்லிட்டு அதை கேட்க சொல்கிறாரு. அப்போ மறுநாள் என்ன பண்ணுறாரு, இந்த சோழ மன்னன் அந்த சமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த கண் இல்லாத இந்த தண்டியடிகளுக்கு சிவபெருமான் கண்ணை கொடுத்துட்டாருனாக்கா நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரோம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த தண்டியடிகள் சிவநாமத்தை உச்சரிச்சுட்டே போய் அந்த குளத்தில் போய் நல்லா மூழ்கி எழுந்திருக்காரு. அவர் கண்ணுக்கு ஒளி கிடைச்சிடுறது, கண் பார்வை தெரிகிறது. அந்த சமயத்திலே இந்த சமய மதத்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் கண்ணு போயிடுறது. அவர்கள் உடனே என்ன பண்ணிடுறாருனாக்கா, அந்த ஊரை விட்டு அவள் சொன்ன சொல்லுக்கு தகுந்தபடி அவள் ஊரை விட்டு போயிடுறா. இந்த தண்டியடிகள் அந்த ஊரில் இருந்து அந்த சிவனை பிரார்த்தனை செய்து அந்த சிவன் தொற்றை ஆற்றி அந்த சிவபெருமானுடைய திருவடியை போய் அடைகின்றார். இதுதான் இந்த தண்டியடிகளுடைய வரலாறு. அதாவது சிவனை நம்ம அவனுக்கு உரிய முறையில் அவனை நம்ம வணங்கினோம்னாக்கா நமக்கு எப்படியுமே நம் வாழ்வில் உயர்வு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த நாயன்மார்கள் கதையெல்லாம் நமக்கு சொல்கிறது. மீண்டும் அடுத்த நாயன்மார் கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.